ஹாய், இந்த வீடியோவில் நாங்கள் வந்து K-map சிம்பிளிஃபிகேஷன்ஸுக்கான எக்ஸசைஸ்களை பார்க்க போகிறோம். அதாவது பூலியன் சமன்பாடுகளை எப்படி K-map கொண்டு சுருக்கிறதுங்கிறது. ஸோ இந்த எக்ஸசைஸ்களை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் இந்த ஒவ்வொரு சமன்பாட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோவை நீங்கள் வந்து ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இப்போ முதலாவது பூலியன் சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா XYZ. இது ஒரு SOP வடிவத்திலான கணித குறியீட்டு வடிவம் ஒன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ நாங்கள் இதுக்கான சமன்பாடு இந்த இடத்துல நான் தந்திருக்கிறேன். சோ இந்த சமன்பாடு எப்படி எழுதுறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 மின் டேர்ம்ஸ்களை கொண்ட ஒரு SOP சமன்பாடு. சோ இப்போ இந்த SOP சமன்பாட்டுல 3 வேரியபிள்ஸ் இருக்கு XYZ. சோ இப்போ எங்களுக்கு K-mapல எத்தனை செல்ஸோட ஒரு பாக்ஸ் வரும்ங்கறத இதுக்கு முன்னால வீடியோல நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சோ அதன்படி இப்போ நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்னா X இந்த பக்கத்துலயும் YZங்கிற வேரியபிள்ஸ் இந்த பக்கத்துலயும் எடுத்து ஒரு K-mapக்கான டேபிளை நாங்க தயாரிச்சிருக்கிறோம். சோ இதன்படி அப்ப இந்த முதலாவது மின் டேர்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருந்தா இந்த மின் டேர்ம் அவுட்புட் வந்து 1. சோ இந்த 1 இந்த பாக்ஸ் எந்த செல்லுல வரும்னா இப்ப x கம்ப்ளிமெண்டா இருக்கனால எங்களுக்கு தெரியும் 0, y யும் கம்ப்ளிமெண்ட் 0, z யும் கம்ப்ளிமெண்டா இருந்தா 0. அப்ப 0 0 0ங்கற இந்த மூணு வேல்யூஸ்க்கு தான் அந்த 1 வரப்போகுது. அப்ப x 0, y யும் 0, z யும் 0ங்கிறது இந்த செல். சோ இதுதான் முதலாவது 1. ரெண்டாவது டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா இருந்தா இது வந்து 0 1 0. அப்ப 0 1 0ங்கிறது இந்த செல். சோ இதுல அடுத்த மின் டேர்ம் வருது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 0 0. சோ 1 0 0ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேர்ம். சோ இந்த செல்லுல அந்த 1 வருது. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1 1 0. சோ 1 1 0ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த செல். சோ இதுல அந்த 1 வருது. சோ இப்ப 4 மின் டேர்ம்ஸ்களையும் நாங்க K-mapல ஃபீட் பண்ணிட்டோம். சோ மிகுதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜீரோஸ். சோ அப்ப நாங்க வந்து அத ஜீரோஸ்ல ஃபில் பண்ணுவோம். நீங்க மின் டேர்ம்ல மட்டும் சுருக்கணுமா இருந்தா அது SOPல மட்டும் நீங்க சுருக்கணுமா இருந்தா இந்த ஜீரோஸ்களை நீங்க போடணும்னு அவசியம் இல்ல. பட் உங்களுக்கு POSலயும் சுருக்கணுமா இருந்தா இந்த ஜீரோஸ்களையும் நீங்க ஃபில் பண்ண முடியும். சோ இப்ப நாங்க இதுல குரூப்பிங் பண்ண போறோம். சோ உங்களுக்கு குரூப்பிங் பண்றதுக்கான ரூல்ஸ்கள் ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருக்கேன். சோ இப்ப நான் SOPல சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்றேனா 1களை குரூப் பண்றேன். சோ 1களை குரூப் பண்ணனா எங்களுக்கு SOP சிம்பிளிஃபிகேஷன் எடுக்கலாம். சோ இப்போ நாங்க என்ன செய்ய பார்க்க போறோம்னா இந்த குரூப்ல எந்த வேரியபிள் சேஞ்ச் ஆகுது சேஞ்ச் ஆகாம இருக்குதுங்கிறது தான் நாங்க இந்த குரூப்ல நாங்க பார்க்க போறது. சோ இப்போ ஒரே குரூப் வந்திருக்கிறது ஒரே டேர்ம்ல இந்த ஆன்சர் வர போகுதுங்கிறத எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. சோ இப்போ நான் இத லேஸ்க்கு உங்களுக்கு இத சிம்பிளா செய்யறதுக்கு என்னோட மெத்தட் சொல்லி தரேன். பட் நாங்க இது ஒவ்வொன்றையும் கவனமா செய்யறனா இந்த ஒவ்வொரு ஒன்னுடையுமே இந்த கம்பினேஷன்ஸ் நீங்க எழுதுனீங்களா இருந்தா உங்களுக்கு விளங்கிக்கலாம் எந்த வேரியபிள் சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு. சோ அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 எடுத்தீங்கன்னா இருந்தா இந்த XYZ அப்ப இந்த ஒரு டேர்ம்ல வரனால நான் XYZங்கிற இந்த மூணு கம்பினேஷனை போடுறேன். சோ அடுத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்தா இந்த முதலாவது 1 வந்து பாத்தீங்கன்னா 3 0, அடுத்த 1 வந்து பாத்தீங்கன்னா 0 1 0 இந்த 1, அடுத்த 1 வந்து பாத்தீங்கன்னா 1 0 0, அடுத்த 1 வந்து பாத்தீங்கன்னா 1 1 1. சோ அப்ப இப்படி போடுறதன் மூலமா எங்களுக்கு என்ன ஈஸியா இருக்குன்னா இந்த 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 மூணு வேரியபிள்ஸ்ல இந்த குரூப்ல யாரு சேஞ்ச் ஆகுதுரா அப்படின்னா அந்த வேரியபிள்ஸ் வந்து அந்த டேர்முக்கு அதால வந்து பிரியாரிட்டிஸ் அல்லது அதால வந்து எந்தவித எஃபெக்டும் பண்ணதில்லைங்கிறது தான் அதுல நாங்க மீன் பண்றோம். சோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப எக்ஸும் வாயும் சேஞ்ச் ஆகுது. ஸோ எக்ஸ் ஒய்ங்கிற வேரியபிளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஹை ப்ரியாரிட்டி இல்லை. ஸோ பட் இசட்ங்கிற வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆகல. ஸோ இப்போ ஒரே ஒரு வேரியபிள் ஜீரோவா இருக்கு. இது எஸ்ஓபியில் ஜீரோனா கம்ப்ளிமெண்டடா கருதப்படும். ஸோ இப்போ எங்களுக்கு ஆன்சர் வந்து இசட் கம்ப்ளிமெண்ட். ஸோ அப்போ இந்த ஃபுல் டேர்மை நாங்கள் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணணுமா இருந்தா இந்த சமன்பாடோட சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா Z பார் எஸ்ஓபி படி நாங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். அடுத்தது இந்த ஜீரோஸ்களை நாங்கள் குரூப் பண்ணி பார்ப்போம். அப்போ உங்களுக்கு வந்து POSல சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ POSல நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணணுமா இருந்தா இதுவும் ஒரு குரூப் தான் வருது. ஸோ இப்போ ஒரு டேர்ம்ல தான் ஆன்சர் வரப்போகுது. ஸோ அதுக்கான டேர்ம் வந்து X plus Y plus Z. ஏன்னா இது வந்து ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மேக்ஸ் டேர்ம். ஸோ அதனால X plus Y plus Zன்னு வரப்போகுது. ஸோ இப்போ இதுலயும் இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இந்த 4 ஜீரோட கம்பினேஷனை பார்க்குற நேரம் எந்த வேரியபிள் சேஞ்ச் ஆகுதுங்கிறத தான் நாங்கள் பார்க்க போறோம். ஸோ இப்போ இதை எடுத்த மாதிரி இருந்தா 0 0 0, இதை எடுத்த மாதிரி இருந்தா 0 1 1,
இது எடுத்த மாதிரி இருந்தா 101, இது எடுத்த மாதிரி இருந்தா 111. ஸோ இப்போ இதுல சேஞ்ச் ஆகுது எக்ஸும் ஒய்யும். ஸோ இப்போ இசட் 1 இருக்கு. ஸோ இப்போ பிஓஎஸ்ல ஒரு வேரியபிள் வேல்யூ இசட் இருந்தா இது 1 இருந்தா அது வந்து கம்ப்ளிமெண்டடா கருதப்படும். ஸோ இப்போ இதுலயும் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இசட் கம்ப்ளிமெண்ட். ஸோ இப்படித்தான் நாங்கள் இப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அப்போ இது பூலியனில் சுருக்கிறத விட கே மேப்பில் சுருக்கிற நேரம் எங்களுக்கு குயிக்காக இந்த ஆன்சரை ஈஸியாக எடுக்க முடியும். பட் இதில் இந்த மாதிரி சுருக்கல்கள் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. நான் இதில் என்ன செஞ்சுருக்கிறேன்னா இந்த குரூப்பை பார்த்து எது சேஞ்ச் ஆகலைங்கிறது நாங்கள் நேரடி அவதானிக்க ஏழுமா இருந்தால் எங்களுக்கு லேசு. பட் ஆனால் அதில் ஏதாவது சிக்கல் வருங்கிறதுக்காக தான் அந்த வேல்யூஸ்களை இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம்னா போட்டு பார்க்குறோம். ரைட். ஸோ அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு எஸ்ஓபி சமன்பாடு. ஸோ அதுக்கான சமன்பாடு இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த சமன்பாடை நாங்கள் சுருக்குவோம். ஸோ இப்போ முதலாவது டேர்ம் வந்து 011. அப்போ 011ங்கிறது இந்த செல். ஸோ அங்கே 1 வருது. இது 101. ஸோ இப்போ 101ங்கிறது இந்த செல். ஸோ 101 இந்த செல். ரைட். அடுத்தது 110. ஸோ 110ங்கிறது இந்த செல். அடுத்தது 111. ஸோ 111. ஸோ எங்களுக்கு இந்த இடத்துல 4 ஒன்ஸ் வந்துருச்சு 4 டேர்முக்கான. ஸோ மிகுதி எல்லாமே வந்து ஜீரோஸ்ல ஃபில் ஆகும். ஸோ இந்த இப்போ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதையும் நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு எஸ்ஓபிகளை குரூப் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒன்ஸ்களை நான் 3 குரூப்புக்கு கீழே வருது. ஸோ இப்போ எனக்கு விளங்குது இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ்ட ஃபைனல் அவுட்புட் வந்து 3 குரூப்ஸ் அல்லது 3 டேர்ம்ஸில் தான் வரப்போகுதுங்கிறது. ஸோ இதை நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எடுப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்போ எஸ்ஓபியில் இந்த ஒவ்வொரு குரூப்புக்கான சேஞ்ச் ஆகிற ஆப்ஷன் என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நான் ஒவ்வொரு குரூப்பையும் ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதிக்கிறேன். ஏன்னா இதில் XYZ நான் 3 குரூப்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் குரூப்பிங்கில் வந்து 3 குரூப்ஸ் வந்து வரனால. ஸோ இப்போ முதலாவது குரூப்பை எடுத்த மாதிரி இருந்தால் இந்த குரூப்பில் வந்து இந்த 1 வந்து 101, இந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா 111. ஸோ அடுத்தது இந்த குரூப் எடுத்த மாதிரி இருந்தா இந்த 1 வந்து 011, இந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா 111. ஸோ இந்த குரூப் எடுத்த மாதிரி இருந்தா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 வந்து 111, இந்த 1 வந்து 110. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு டேர்ம்லையும் வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா y சேஞ்ச் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா x சேஞ்ச் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா z சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ இந்த டேர்ம்ஸில் சேஞ்ச் ஆகிற வேரியபிளை நாங்கள் எலிமினேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா x1 இருக்கு. அப்போ எஸ்ஓபியில் x1 இருந்தால் x தான் கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அப்போ இந்த ஃபைனல் அவுட்புட் வந்து இது இந்த xz, இதில் வந்து பார்த்தீங்கன்னா yz, இதில் வந்து பார்த்தீங்கன்னா xy. ஸோ இந்த டேர்மை நாங்கள் எஸ்ஓபியில் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது நாங்கள் பிஓஎஸ்ல சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணணுமா இருந்தா இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். ஸோ இது ஓவர்லேப் பண்ணி ஒரு குரூப். ஸோ அதுலேயும் 3 குரூப் வருது. ஸோ இப்போ பிஓஎஸ்லையும் 3 டேர்ம்ஸ்களை நான் எழுதிக்கிறேன். x + y + z, x + y + z, x + y + z. ஸோ இப்போ இந்த ஜீரோஸ் கூட இந்த வேரியபிள் வேல்யூகளை நாங்கள் கம்பேர் பண்ணுற நேரம் எந்த வேரியபிள் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகி இருக்குங்கிறது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ முதலாவது குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா இருந்தா இது 000, இந்த 0 எடுத்த மாதிரி இருந்தா இந்த 0 வந்து 001. ஸோ ரெண்டாவது குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தா அதுவும் 000, அடுத்தது 100. மூணாவது குரூப் இந்த ஓவர்லாப் ஆகிற குரூப், அதுலயும் வந்து 000, இந்த 0 வந்து பாத்தீங்கன்னா 010. ஸோ இப்போ சேஞ்ச் ஆகிறதுக்கு நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தா இதில் Z, இதில் X, இதில் வந்து பார்த்தீங்கன்னா Y. ஸோ இந்த இடத்துல X வந்து 0வா இருக்கு. ஸோ இப்போ எங்களுக்கு நார்மலாக தவிர ஒரு POSங்கிறனால ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தா இது X + Y, Y + Z, X + Zங்கிற 3 டேர்மில் நாங்கள் சுருக்கலாம். ஸோ இது ரெண்டாவது இந்த சமன்பாட்டுக்கான K-மேப் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ மூணாவது நாங்கள் பார்த்தோம்னா இந்த மூணாவது சிம்பிளிஃபிகேஷன்ஸும் வந்து இதுவும் இது ஒரு POS ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த POS சமன்பாடுகளை நீங்கள் K-மேப்பில் பதிகிற நேரம் ஜீரோஸ், ஏன்னா இது வந்து மேக்ஸ் டேர்ம். ஸோ இந்த மேக்ஸ் டேர்ம் வந்து எனக்கு என்னது குறிப்பிடுதுன்னா ஜீரோஸ்க்கு அவுட்புட்டை குறிப்பிடுது. ஸோ இந்த ஜீரோஸ்களை நாங்கள் நேரடியாக இந்த இடத்துல எதுங்கிறத தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் இது வந்து X0, Y, Xும் Yயும் Zடும் கம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் இல்லாதனால மூணுமே 0 தான். அப்ப 000ங்கிறது இது. ஸோ இதுல ஒரு 0 வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 010, 010 இந்த பாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்தா 100. ஸோ 100ங்கிறது இந்த பாக்ஸ். ஸோ இப்போ மிகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தா ஒன்ஸ்ல ஃபில் ஆகும். ஸோ இப்போ இதில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இதை POSல சுருக்குவோம். அப்போ எங்களுக்கு இந்த 2 குரூப் வருது. ஸோ இது ஒரு குரூப் ஓவர்லாப் பண்ணி இது ஒரு குரூப்.
ஸோ இப்போ பிஓஎஸ்ல இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுற நேரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் முதலாவது குரூப் வந்து ரெண்டு குரூப் வரனால நான் ரெண்டு டேர்மையும் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். ஸோ இதில் இந்த குரூப் எடுத்த மாதிரி இருந்தால் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் 0. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த 0 எடுத்த மாதிரி இருந்தால் 1 0 0. ஸோ இந்த குரூப் எடுத்த மாதிரி இருந்தா 0 0 0 0 1 0. ஸோ இப்போ இதில் சேஞ்ச் ஆகுது, இதில் எக்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா y. ஸோ இப்போ இதில் y பிளஸ் இசட், இதில் எக்ஸ் பிளஸ் இசட். ஸோ இதுதான் இதோட அவுட்புட். ஸோ இப்போ நாங்கள் ஒன்ஸ்குள்ள குரூப் பண்ணணும் மாதிரி இருந்தால் எங்களுக்கு எஸ்ஓபியோட சிம்பிளிஃபிகேஷன் செய்யலாம். ஸோ இப்போ இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். ஸோ இப்போ இந்த ரெண்டு குரூப்புக்கான டேர்ம்ஸ் நாங்கள் இந்த கம்பேர் பண்ணி பார்ப்போம் எந்த வேரியபிள் சேஞ்ச் ஆகுதுன்ட்டு. ஸோ இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ XYZ ரெண்டு குரூப்புக்கான வேரியபிள்ஸ்களை போட்டிக்கிறேன். ஸோ முதலாவது குரூப்பை நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தால் இது 0 0 0 0 1 1, அதே நேரம் 1 0 1 1 1 1. ஸோ இந்த குரூப் எடுத்த மாதிரி இருந்தால் 1 1 1 1 1 0. ஸோ இதில் சேஞ்ச் ஆகுது எக்ஸ், இதில் சேஞ்ச் ஆகுது y, இதில் சேஞ்ச் ஆகுது z. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா z பிளஸ் XY, அப்படி இல்லாட்டி XY பிளஸ் இசட்னு கூட நாங்கள் எடுக்கலாம். அப்போ இதுதான் எஸ்ஓபியோட சிம்பிளிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா POS simplifications. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு எடுக்கிறனுங்கிறது நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு அவசியம் இல்லைன்னு சொன்னேன். பட் பிறகு வர வீடியோஸ்களை இது இல்லாமல் டிரெக்டாகவே நான் எப்படி செய்யறதுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு பிஓஎஸ் சமன்பாடு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ்கள் 4 டேர்முமே இங்கே இருக்கு. ஸோ இதுக்கானதை நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபீட் பண்ணிக்கிறோம். அப்போ இது வந்து 0 0 1, ஸோ இது ஒரு 0, இது 0 1 1, அப்போ 0 1 1ங்கிறது இது ஒரு 0, இது 0 1 0 1 0 1, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 1 1, ஸோ இந்த 0. ஸோ இது அப்போ 4மே ஜீரோஸ்களை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். சோ இதுக்கான ஒன்ஸ்கள் மிகுதியெல்லாம் ஒன்ஸ்ல வரும். சோ இப்போ நாங்க இத குரூப் பண்ணணுமா இருந்தா இது ஒரு குரூப், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா POS குரூப். சோ இப்போ POS குரூப் ஒன்னு வந்து நாங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ற நேரம் இப்போ நான் இந்த ஒவ்வொரு வேரியபிள்ஸையுமே இங்க எழுதி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாம டைரக்டாவே இந்த K-மேப்பை பார்த்து எங்களுக்கு அனலைஸ் பண்ணலாமான்னு பார்ப்போம். சோ இதுல ஒரே குரூப் தான் இருக்கு. சோ இப்போ இந்த குரூப்ல இருக்கக்கூடிய இந்த 4 செல்லை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா எக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா இந்த குரூப்ல எக்ஸ் இந்த இடத்துல 0 இருக்கு 1 இருக்கா இருந்தா எக்ஸ் சேஞ்ச் ஆகுது. சோ இப்போ எக்ஸ் வந்து எலிமினேட் ஆகும், அந்த டேர்ம்ல வராது. மற்றபடி y நாங்க பார்த்தோம்னா y 0 இருக்கு, இந்த இடத்துல y 1 இருக்கு. சோ y-யும் சேஞ்ச் ஆகுது. சோ அப்போ y-யும் எலிமினேட் ஆகும். z வந்து பாத்தீங்கன்னா இருந்தா சேஞ்ச் ஆகுது இல்ல, ஏன்னா z இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. சோ அப்ப இது வந்து ஒரு POSங்கறனால z 1 இருந்தா அதோட ஆன்சர் வந்து z கம்ப்ளிமெண்ட். சோ இதுதான் நாங்க அந்த டைரக்டா வேல்யூஸ்களை போட்டு கண்டுபிடிக்காம நேரடியா கண்டுபிடிக்கிற மெத்தட். சோ இது உங்களுக்கு கொஞ்சம் லேசு, பட் நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களா இருந்தா. பட் முதல்ல மெத்தட்ல வந்து அக்யூரேட்டா எங்களுக்கு பிழை இல்லாம ஆன்சர்களை எடுக்க முடியும். சோ இதை இப்ப நாங்க POSல SOPல சுருக்குவோம். சோ அப்ப நாங்க வந்து இதுக்கான ஆன்சர் இஸ் அட் தி கம்ப்ளிமெண்ட். சோ இத நாங்க இது ரெண்டு குரூப் பண்ணனுமா இருந்தா சோ இப்ப இந்த குரூப்ல இந்த SOP த ஈக்குவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல எது சேஞ்ச் ஆகுற வேரியபிள் அப்படினு பாப்போம். சோ இதுல வந்து இந்த குரூப்பை பொறுத்த வரையில x சேஞ்ச் ஆகுது. சேம் இது முத மாதிரி தான் x அப்ப எலிமினேட் ஆகிரும். சோ நாங்க y பார்த்த மாதிரி இருந்தா y 0 இருக்கு, இங்க 1 இருக்கு. சோ அப்போ y-யும் எலிமினேட் ஆகுது. பட் z பாருங்க இந்த குரூப்ல இங்கேயும் 0 தான் இருக்கு, இங்கேயும் 0 தான் இருக்கு. அப்ப SOPல 0 இருந்தா அது கம்ப்ளிமெண்டடா கருதப்படும். சோ z கம்ப்ளிமெண்ட். சோ இதோட அவுட்புட் வந்து z கம்ப்ளிமெண்ட். சோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருந்தா நாங்க டைரக்டா அந்த வேல்யூஸ்களை போடாமலே K-மேப்பை டைரக்டா பார்க்கிறதன் மூலமா நாங்க இதை எப்படி சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்றதுங்கிறதுக்கு ஒரு லேசான மெத்தட். சோ இன்னொரு நாங்க பாப்போம் அஞ்சாவது கணக்கு. சோ இந்த அஞ்சாவது பூலியன் சமன்பாடு எடுத்து பாத்தீங்களா இருந்தா இது ஒரு SOP சமன்பாடு. சோ இதுல டேர்ம்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த டேர்ம்ஸ்களை இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா நாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒன்ஸ்களை 1 2 3 4 5 1 இருக்கு, 5 1 இதுல நாங்க கண்டுபிடிப்போம். இது 0 1 0, அப்ப இது 1, இது 1 0 0, அப்போ 1 0 0ங்கிறது இது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இருந்தா 1 0 1, சோ அப்ப இது. சோ இது வந்து 1 1 0 1 1 0 வந்து இது 1 1 0 சாரி 1 1 1 1 1 1 தான் இது. சோ 1 1 1 0 வந்து பாத்தீங்கன்னா இது. ஓகே, சோ ரைட். இப்போ நாங்க எங்கட ஒன்ஸ் எல்லாத்தையுமே நாங்க இதுல ஃபீட் பண்ணிட்டோம். சோ இப்போ எங்களுக்கு மிகுதியா இருக்கிறது ஜீரோஸ். சோ இதுல ஜீரோஸ் ஃபில் ஆகும். சோ இப்போ நாங்க ஃபர்ஸ்ட்க்கு என்ன செய்ய போறோம்னா இதுல SOPல சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண போறோம்.
அப்போ இது ஒரு குரூப் ரெண்டு குரூப்ஸ் வருது. ஸோ இந்த ரெண்டு குரூப்புமே நேரடியாகவே கேமேப்லேயே நாங்கள் கம்பேர் பண்ணி ஆன்சர் எடுத்துருவோம். ஸோ இப்போ நாங்கள் முதலாவது குரூப் எடுத்த மாதிரி இருந்தா, இந்த குரூப் எடுத்த மாதிரி இருந்தா, ஸோ இந்த குரூப்பில் பாருங்க எக்ஸ் சேஞ்ச் ஆகுது இல்லை. எக்ஸ் என்னவா இருக்குன்னா 1 இருக்கு. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்டேபிளா இருக்கு. பட் YZ சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ YZ வந்து எலிமினேட் ஆகும் இந்த ஒரு குரூப்பை பொறுத்த வரையில. ஸோ இப்போ இந்த குரூப்போட ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கிறனால எக்ஸ். ஸோ அந்த டேர்ம் அந்த குரூப். ஸோ அடுத்த குரூப் இது. ஸோ இந்த குரூப்பை நாங்கள் பார்த்தோம்னா ஸோ இதில் எக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா இந்த குரூப்பில் இதில் 0 இருக்கு, இங்கே 1 இருக்கு. ஸோ எக்ஸ் எலிமினேட் ஆகுது. இதில் YZ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது இல்லை. Y வந்து 1ஆவே இருக்கு, Z வந்து 0ஆவே தான் இருக்கு. அப்போ Y 1ஆ இருக்கிறனால Y எடுக்கலாம், Z 0ஆ இருக்கிறனால Z கம்ப்ளிமெண்ட்டாக எடுக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருந்தா Y Z கம்ப்ளிமெண்ட். ஸோ இதோட ஆன்சர் வந்து X + YZ பார். சிம்பிள், ரைட்? ஸோ அடுத்தது நாங்கள் POS சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுவோம். அப்போ இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். ஸோ இந்த ரெண்டு குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்தா முதலாவது இந்த குரூப்பை நாங்கள் கம்பேர் பண்ணி பார்ப்போம், இதில் எது சேஞ்ச் ஆகுதுன்ட்டு. ஸோ இப்போ எக்ஸ் சேஞ்ச் ஆகல. ஸோ இப்போ எக்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான அதாவது சேஞ்ச் ஆகாம ஸ்டேபிளா இருக்கு. ஸோ இது ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா Y 0ஆ இருக்கு, 0ஆ இருக்கு, Yயும் ஸ்டேபிளா இருக்கு. Z 0லேருந்து 1க்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ Z வந்து எலிமினேட் ஆகும். ஸோ அப்போ இதில் எக்ஸும் 0ஆ தான் இருக்கு. அதே நேரம் வந்து பார்த்தீங்களா இருந்தா Yயும் வந்து எக்ஸ் 0ஆ இருக்கு, Yயும் வந்து 0ஆ இருக்கு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா X + Y. ஏன் நாங்கள் X + Yன்னா இது ஒரு POSல 0ஆ இருந்தா அது டிரெக்டாகவே எக்ஸா தான் கன்சிடர் பண்ணப்படும். 1ஆ இருந்தால் தான் எக்ஸ்ட்ரா கம்ப்ளிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இந்த குரூப் எடுத்து பார்த்த மாதிரி இருந்தா இந்த குரூப்ல நாங்கள் முதலாவது இந்த 0 இந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் எக்ஸ் சேஞ்ச் ஆகுது இல்லை. பட் இங்கே Y 0லேருந்து 1க்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ Y எலிமினேட் ஆகும். பட் Z 1ஆ தான் இருக்கு. அப்போ Z கம்ப்ளிமெண்ட்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தா X + Z கம்ப்ளிமெண்ட். ஸோ X + Z கம்ப்ளிமெண்ட். ஸோ இப்போ ரெண்டு குரூப் டேயுமே ஃபைனல் டேர்ம் எடுத்துட்டோம். ஸோ இதில் ஆன்சர் வந்து F = X + Y டாட் X + Z பார். ஸோ இதுதான் 5வது சமன்பாட்டுக்கான K-map simplifications. ஸோ இந்த மாதிரி டிரெக்டாக இந்த டெக்னிக்ஸ்களை நீங்கள் பயன்படுத்தி சுருக்கலாம். அடுத்த வார வீடியோகளில் இன்னும் சில K-map simplification exercisesகளை நாங்கள் பார்ப்போம். தேங்க்யூ.